ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பழைய வேலைக்கு போயிட்டுருந்தேங்க. பழைய மேஸ்திரியோட கட்டடத்து வேலைக்கு தான் போயிட்டுருந்தேன். அவர் கூட பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் வேலை பார்த்துருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 5, 6 வருஷம், ஒரு 6, 7 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. அவரும் தனியாக எடுத்து செஞ்சார். அப்போ அவர் கூட வேலை பார்த்தேன். அவர் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு மாதிரி தான். அப்போ பாப்பாங்க கூட அந்த டைம் கொரோனா டைம் கூட்டிகிட்டு போய் வேலை பார்ப்பேங்க அவர் கூட. இப்போ அவரே பார்த்தீங்கன்னா திடீர்னு கூப்பிட்டாரு. நான் வேலைக்கு போகலாமா வேண்டாமான்னு குழப்பத்தில் இருந்தேன். வீட்லேயும் கேட்டேன், வேண்டாங்க நீங்கள் சொந்த தொழில் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போனால் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரின்ட்டு சரி ஆட்டோவுக்கு வாங்கி நம்ம ஓட்டிக்கலாம். ஆனால் ஆட்டோ வாங்கினா இப்போ வாங்க முடியாதுங்க. கொஞ்சம் கடன் இருக்குது. இந்த செல்ஃபோனு டியூக்கு தான் எடுத்தேன். அந்த செல் கடன் 2 மாதம் கட்டணும். அப்புறம் சின்ன சின்ன சீட்டு போட்டிருக்கு. அதுவும் நான் 5 மாதமாட்டு இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆட்டோ வாங்கிட்டு அதுக்கு லோன் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு தான் சரி தீபாவளி பக்கமாக எடுத்துகிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் பார்த்து அவரே ஃபோன் பண்ணார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணார். அவரே கூப்பிட்டாரு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என் வீடியோக்கு பார்த்தீங்களான்னு, இல்லைங்க உங்கள் சேனலே எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. நீங்கள் யூடியூப் எடுக்கிறீங்கன்னு தெரியாது அப்படின்னாரு. அப்புறம் அவர் இதாக கூப்பிட்டாரு. அவர் வேலைக்கு போகிறவக்கா ஆள் வேணுங்களாம்மா. மம்முட்டி வேலை தாங்க நம்மளுக்கு. அந்த மேசன் வேலை அரைகுறையாக தெரியும், ரொம்பலாம் தெரியாது, அரைகுறையாக தெரியும். அவர் கூப்பிட்டாரு, வாங்க 1.5 ஷிஃப்ட்டு செஞ்சுக்கலாம். சம்பளம் பார்த்திங்கன்னா 800 அப்புறம் நம்ம 1.5 ஷிஃப்ட்டு செஞ்சால் எப்படியும் 1600 வாங்கலாம். நீங்கள் 6 நாள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 6000 7000 பக்கம் வந்துடு. நைட்டு வேலை இருந்தால் கூட ஒரு 9 மணி வரைக்கும் கூட செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். வாரமானால் உங்களுக்கு சம்பளம் கை நிறையா வந்து நான் கேரண்டி வாங்க அப்படின்னு கூப்பிட்டானே எனக்கே சந்தோஷம். நான் ஆள் மனசுக்கு நினச்சிட்டே இருந்தேன் வேலைக்கு போகலான்னு. எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த நினச்சிட்டே இருந்தால் நடந்துரு. 100 டைம் நினச்சாவே கண்டிப்பாக நடந்துருங்க. அதுதாங்க உண்மை. பெரிய விஷயம்னா கொஞ்சம் லேட் ஆகும். சின்ன மாதிரி விஷயம்னா உடனுக்குடன் நடக்கு. அவர் கூப்பிட்டாரு. இப்போ அவரை பார்க்குறது தான் வந்துங்க. அவர் ஏரியா தான் இந்த ஏரியா. இங்கே தான் குணத்தூர் சத்தி நகர். அங்கே தான் வந்தேங்க. அவர் ஏதோ கடைக்கு போயிட்டாராம்மா. சரி நான் வெயிட் பண்ணுறேங்க அப்படின்ட்டு நான் இங்கே நின்றுட்டுருக்கிறேன். இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பாருங்க பூரா தண்ணி. இதில் தண்ணியெல்லாம் இல்லைங்க. இப்போ அந்த மழை பெஞ்ச அப்போ தண்ணி வந்தது, அப்படியே தண்ணி இருக்குதுங்க. இங்கே பாருங்க இடமெல்லாம் சூப்பராக இருக்குது. உண்மையில் வந்து இயற்கை இது என்னென்னா, இந்த பறவைகள் இந்த மாதிரி விலங்குகள்லாம் தண்ணி கொடுக்குறக்கொசரம் அப்படியே குழா குட்டை இந்த மாதிரி இருக்குதுங்க. பறவையெல்லாம் என்ன பண்ணுங்க தண்ணிக்கெலாம். அதனால் இந்த மாதிரி இடமும் இருக்கிறதுனால அங்கே பாருங்க நீர் பார்த்து என்னமோ நீந்திகிட்டு இருக்குது. பாருங்க நிறையா இருக்குது. அதெல்லாம் தெரியாதுங்க. அது கொக்கு எல்லாமே இருக்குது. இடம் உண்மையில் சூப்பராக இருக்குங்க. எல்லாமே பாருங்க இது அருமையாக இருக்குங்க. வாழை மரம், தென்னை மரம் இந்த மாதிரி தோப்புலாம் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இடமெல்லாம் அருமையாக இருக்குது இந்த இடமெல்லாம். அதான் நான் முடிவு பண்ணிட்டேங்க. சரி நம்ம திங்காமல் ஒரு வேலை பேங்க் போக வேண்டிய வேலை இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு அவர் கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம். போனோம்னா அவர் வாட்டுக்கு சனிக்கிழமை ஆனால் சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவார். நம்ம சம்பளத்தை மறந்தாங்க கூட சனிக்கிழமைன்னு நம்ம தெரியலைன்னாங்க கூட அவர் சனிக்கிழமைன்னு கொடுப்பாரு. அந்த மாதிரி அருமையான மேஸ்திரிங்க. நல்லா ஃப்ரெண்டு மாதிரி பழகுவார், ஃப்ரெண்டாகவே பழகுவார். அதனால் அவர் கூட போகலான்னு முடிவெட்டுங்க. கொஞ்ச நாளைக்கு தாங்க, தீபாவளி வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் வேணால் நம்ம ஆட்டோக்கு வாங்கிட்டு சொந்தமாக பண்ணிக்கலான்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேங்க. இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. எல்லாத்துக்கும் பாய்.